ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 10-year-old பிசியில் Windows 11 போடுற ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். வீடியோ நல்லா இருந்துச்சு, ஆனால் எங்ககிட்ட ரொம்ப ஓல்டு பிசி தான் இருக்குது, கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, அப்புறமா 2GB RAM இருக்கிற ஒரு பிசி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணுங்கள், எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணதான் லினக்ஸ் மின்ட். இந்த லினக்ஸ் மின்ட் எதுக்காக சஜஸ்ட் பண்ணேன்னா, இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுவும் இல்லாமல் இதை டேரெக்டாக விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறையவே செக்யூரிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணேன். அது லோ அண்ட் சிஸ்டத்துலேயுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா நான் லினக்ஸை சஜஸ்ட் பண்ணதுமே அவங்க சொல்லியிருந்தாங்க, லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு, நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ ரொம்ப சுலபம். விண்டோஸோடையுமே ரொம்ப சுலபமாக இப்போ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பழைய கதை. இப்போ லினக்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே யூசர் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாமே விண்டோஸ் லெவலுக்கு எல்லாமே வந்துடுச்சு. நம்ம எந்த ஒரு கமெண்ட் லைன் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி யூஏயாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் அதை தான் காட்ட போகிறேன். டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து bootable USB கிரியேட் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்ல போகிறேன். ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் எந்த வரைக்கும் பாருங்கள், விண்டோஸை விடையுமே ரொம்ப சுலபமாக லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ முதல்ல நாம் இந்த லினக்ஸ் மின்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே இந்த டவுன்லோட் பட்டனில் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஆக்சுவலாக 3 வெர்ஷன் காமிக்கும். லினக்ஸ் மின்ட்டுக்கு 3 வெர்ஷன் இருக்குது. ஒன்று சினமன் எடிஷன், அப்புறமா மேட் எடிஷன், அப்புறமா இந்த XFACE எடிஷன். ஸோ இந்த 3 எடிஷனுக்குமே டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த XFACE எடிஷனுங்கிறது ரொம்ப லோ அண்ட் பிசியில் ரன் ஆகிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த XFACE ஒரு நார்மலான சுச்சுவேஷன் இருக்கும்போது அதோட ரேம் கன்சம்ஷனே ஒரு 500 MBலேருந்து 800 MB அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு எடிஷன் தான் இந்த XFACE எடிஷன். ஆனால் இந்த லுக் வைஸில் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது, சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் இந்த 3 எடிஷனுக்குமே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு 4GB RAM இருக்குது, ஒரு 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இந்த சினமன் எடிஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட பிசியில் Intel G2030 3rd ஜென்ரேஷன் கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIAவோட GT710 இருக்குது, 6GB RAM இருக்குது. ஸோ நான் இந்த சினமன் எடிஷனை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இருக்கிறதுல ஒரு டாப் எடிஷன்னா இந்த சினமன் எடிஷன் தான். லுக் வைஸ்லாம் டிஃப்ரெண்ட் தெரியாது. மோஸ்ட் ஃபீச்சர்ஸை இந்த சினமன் எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. XFACEல கொஞ்சம் சின்ன ஃபீச்சர்ஸை கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால். ஸோ இதில் நம்ம இந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு தேவையான அந்த டிஸ்டோ டவுன்லோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எந்த சர்வரில் கிளிக் பண்ணாலுமே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா கண்ட்ரீஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேபி நினைக்கலாம் இந்தியாவில் கொடுத்தா ஃபாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இந்தியாவில் கொடுத்தப்போ எனக்கு ஸ்லோவாக தான் ஆச்சு. நான் அப்புறமா சிங்கப்பூரில் கொடுத்தேன், ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த சர்வரில் கிளிக் பண்ணி டவுன்லோடு கொடுங்க. எந்த சர்வராக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எது இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இந்தியா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவில் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா சிங்கப்பூர் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே சிங்கப்பூரில் தான் ஃபாஸ்ட்டாக இருந்தது நான் டவுன்லோட் கொடுத்தப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த OSோட சைஸே 2.8GB தான். Windows 11 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 50% சைஸில் தான் இது இருக்குது. ஸோ எனக்கு இங்கே டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது இங்கே தான் இருக்குது அந்த OS லினக்ஸ் மின்ட் 2.8GB. ஸோ இப்போ இதை நம்ம bootable USBயாக கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம விண்டோஸில் ஃபாலோ பண்ண அதே மெத்தடே யூஸ் பண்ணலாம். நம்ம ரூஃபர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரூஃபர்ஸோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த bootable USB கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ரொம்ப சுலபமாக இருக்கும். விண்டோஸில் நம்ம கிரியேட் பண்ண மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனே கொடுக்க தேவையில்லை, ரொம்ப சுலபமாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளோட பென்ட்ரைவ் கனெக்டில் இருக்கான்னு பாருங்கள். என்னோட 16GB பென்ட்ரைவ் இதுவும் இங்கே கனெக்டில் இருக்குது. ஸோ இங்கே டிஸ்க் இமேஜில் செலக்டில் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த லினக்ஸ் மின்ட் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே நாம் எந்த ஒரு ஆப்ஷனுமே இதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு ஷார்ட் கொடுங்க. அப்புறமா அதே ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஓகே கொடுங்க. மறுபடியுமே காமிக்கும், அதுக்குமே ஓகே கொடுங்க. இதுக்கு ஓகே கொடுத்ததுமே நம்ம பென்ட்ரைவ் கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆகி லினக்ஸ் மின்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம யூஎஸ்பிக்கு பூட் ஆகிடும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3-5 மினிட்ஸுக்குள்ளே பூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா ஃபைல் சைஸ் ரொம்பவே கம்மி. ஸோ பென்ட்ரைவோட பூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுமே அதை மூவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அந்த சிஸ்டமில் ப்ளக் பண்ணுங்கள். ப்ளக் பண்ணிவிட்டு பிசி ஆன் பண்ணும்போது F2 ப்ரெஸ் பண்ணி பயோஸுக்குள்ளே போங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா பிசிலையுமே பயோஸுக்கு F2 தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் பிசியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் கூகுளில் போய் உங்கள் மேனுஃபேக்சரோட நேமை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த கீன்னு. ஸோ பயோஸில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணாமல் கூட உங்களால் இந்த OS இன்ஸ்டால் பண்ண முடியும். இருந்தாலுமே ஒரு 2 ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக NVIDIA இல்லைனா AMD டிரைவர்ஸை போட முடியும். இல்லைனா டிரைவர்ஸ் சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அது என்ன ஆப்ஷன்னா, ஒன்று செக்யூரிட்டி ஆப்ஷனில் செக்யூர் பூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக டிசபிள் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிசபிள் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக எனபிளில் தான் இருக்கும், அதை டிசபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே CPU செட்டிங்ஸ் இல்லைனா இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இந்த மாதிரி இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதோட விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கும், அதை எனபிள் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே எனபிள் பண்ணிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறமா எக்ஸிட் இல்லைனா சேவில் போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் பிசியோட பூட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி F7லேருந்து F12க்குள்ளே ஏதாவது ஒரு கீயாக தான் இருக்கும். சில லேப்டாப்ஸில் டிலீட் கீயை கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் உங்களுக்கு தெரியலைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இங்கே பூட் பண்ண பென்ட்ரைவ் ஹெச்பி பென்ட்ரைவ், அதோட நேம் இங்கே இருக்குது பாருங்கள், ஹெச்பி. ஸோ நீங்கள் எந்த பென்ட்ரைவில் பூட் பண்ணீங்களோ அந்த பென்ட்ரைவோட நேம் வரும். அந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிண்டோட அந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இதில் ஸ்டார்ட் லினக்ஸ் மிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, முதல் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுமே கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே இருக்கும் பிசி. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் ஆகலை, அது ஃபைல்ஸை தான் லோட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 செகண்ட் இல்லைனா 20 செகண்ட்ஸுக்குள்ளே ஆன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிண்ட் வந்துடுச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லினக்ஸ் மிண்டை போட்டுட்டோம், இவ்வளோ தான். ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. ஸோ இது லினக்ஸ் மிண்ட் என்ன பண்ணுவோம்னா முதல்ல லைவாக நம்மளை டெமோ பார்க்க விடும். ஸோ அந்த ஓஎஸ் அது பென்ட்ரைவில் வச்சே பூட் பண்ணி நமக்கு லைவாக டெமோ காட்டிடும். இங்கே வச்சே நம்ம இந்த லினக்ஸ் மிண்டை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் ஆக்சுவலான இன்ஸ்டாலேஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு அது அப்படியே சும்மா பூட் பண்ணி தந்துருக்கு, அவ்வளோதான். நம்ம வேணும்னா லினக்ஸ் மிண்டை கம்ப்ளீட்டாக இங்கேருந்தே யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஸோ நாம் இப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், இன்ஸ்டால் லினக்ஸ் மிண்ட், அதில் டபுள் கிளிக் பண்ணால் போதும். அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிடும். ஏன்னா இப்போ தான் அது ஆக்சுவலான இன்ஸ்டாலேஷனே ஸ்டார்ட் பண்ணுது. எல்லா ஃபைல்ஸுமே லோட் பண்ணி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூசர் ஃப்ரெண்ட்லி தான், எல்லாமே யூஏ தான் இருக்கும், ஓல்டு லினக்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ இங்கே நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும், இங்கிலீஷில் டிஃபால்ட்டாக தான் இருக்கும், கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா கீபோர்டு லேஅவுட் உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணுங்கள், டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஎஸ் தான் இருக்கும், நான் அதிலே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மல்டிமீடியா கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், இதை எனபிள் பண்ணிவிடுங்க. இதை எனபிள் பண்ணால் தான் எல்லா வீடியோ ஃபார்மேட்டுமே லேக் இல்லாமல் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு இங்கே இன்ஸ்டாலேஷன் டைப் அப்படின்னு இங்கே ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா எங்கிட்ட ஆல்ரெடி லிங்க்ஸ் மிண்ட் இருக்கிறதுனால ரீஇன்ஸ்டால் ஆப்ஷன் அப்படி காட்டுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் விண்டோஸ் உங்கள் ஓஎஸில் இருக்குன்னா அது கூடவே லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் காமிக்குது. அதாவது உங்களோட சி டிரைவ்லேயே இந்த லினக்ஸுமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்கும் லினக்ஸுக்கு போகவா இல்லை விண்டோஸுக்கு போகவா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்படி டுவல் பூட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். பட் நான் அந்த ஆப்ஷனுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லினக்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா விண்டோஸுக்கு சுத்தமாக லினக்ஸை பிடிக்காது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் விண்டோஸ் அப்டேட்டை கம்ப்ளீட் ஆஃப் பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா எரைஸ் அண்ட் இன்ஸ்டால். ஸோ அது என்ன பண்ணணும்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கை கம்ப்ளீட்டாக எரைஸ் பண்ணிவிடுவோம். எல்லா பார்ட்டிஷனுமே எரைஸ் பண்ணி சிங்கிள் பார்ட்டிஷனாக மாற்றி கம்ப்ளீட்டாக எரைஸ் பண்ணி அதுக்கு மேலே லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் இந்த சம்திங் எல்ஸ், இது என்ன பண்ணணும்னா நான் கண்டினியூ கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 1 MB 500 MB இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டிஷன் இருக்குது. இது 250 GB, இது 749 GB. ஸோ எப்படியும் நம்ம பார்ட்டிஷன் பெரிய சைஸில் தான் இருக்கும். ஸோ பார்ட்டிஷனோட சைஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு இந்த 250 GB பார்ட்டிஷனில் தான் நான் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அதில் என்ன பண்ணணும்னா இங்கே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷன் டைப்பை ext4 அதில் கிளிக் பண்ணிவிட்டு மவுண்ட் பாயிண்ட் அதில் இந்த ஸ்லாஷை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃபார்மேட் பார்ட்டிஷன் அதையுமே டிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்ததுமே லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டிஷனில் டிக் வந்துடும் பாருங்கள். அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி வார்னிங் காமிக்கும், அதாவது அந்த பார்ட்டிஷன் அது கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ண போகுது அப்படின்னு. கண்டினியூ கொடுங்க. ஸோ அப்புறமா இது கிளாக் டேட் அண்ட் டைமுக்கு தான், இந்தியாவை செலக்ட் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. ஸோ அப்புறமா உங்கள் பிசிக்கு ஒரு நேம் வைங்க. நான் இங்கே பிசி பில்ட் அப்படின்னு நேம் வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கண்டிப்பாக கொடுத்தா தான் நம்மளால் முன்னாடி போக முடியும், மேக் ஓஎஸ் மாதிரி. நான் இங்கே சும்மா ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கீழே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லாகின் ஆட்டோமேட்டிக், அதாவது பாஸ்வேர்டு கேட்காமலே இந்த ஓஎஸ் லாகின் ஆகி வந்துடும். இல்லைனா ரிக்வயர்ட் பாஸ்வேர்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டியுமே பிசியை ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது இந்த பின் கொடுத்தா மட்டும்தான் ஆன் ஆகும். நான் இங்கே ஆட்டோமேட்டிக்கே கொடுக்குறேன், கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நாம் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் இருந்தால் போதும். அது அதோட இன்ஸ்டாலேஷன் வேலையை அதாவே பார்த்துக்கும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் உங்கள் பிசியோட ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது இந்த ஓல்டு பிசியில். இந்த ஹார்ட் டிஸ்க்லேயே எனக்கு ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளேயே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடியே இந்த ஓல்டு பிசியில் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுமே
இப்படி தான் காமிக்கும். இதில் கண்டினியூ டெஸ்டிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட சும்மா லினக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி எழுதி காமிக்கும். அதாவது ப்ளீஸ் ரிமூவ் இன்ஸ்டாலேஷன் மீடியா, அதாவது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க அந்த பென் ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போது இந்த பிசியில் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அந்த இன்ஸ்டாலேஷன் பென் ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காகவே பிசி ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு வெல்கம் ஸ்க்ரீன் காமிக்கும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு ஐகான்ஸ் எல்லாம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ட் மெனுவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விண்டோஸ் 11 மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை கூட கான்ஃபிகரேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னால் யூஸ் பண்ண முடியும். இது என்னோடய ஹார்ட் டிஸ்க் ஃபைல் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இதில் நிறையவே கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. ஸோ தீம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தீம்ஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் தான். நம்ம டாக்குமெண்ட் வேணும், டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இந்த மவுஸ் பாயிண்டரை சேஞ்ச் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஐகான்ஸ், ஃபோல்டர் ஐக்கானை பாருங்கள் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. டெஸ்க்டாப் கீழே இருக்க டாஸ்க் பார் ஐகான்ஸ். ஸோ இதுக்கு மேலேயுமே நாம் இன்டர்நெட்லேருந்து கூட நம்மளால் தீம்ஸை டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதை ஸோ இங்கேருந்து தீமை டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் பண்ணலாம் நம்மளால் இந்த பிசியை. ஸோ இதிலேயே சாஃப்ட்வேர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரி தான். இங்கேருந்து கூட நம்மளால் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்பீடாக வந்துடும். இங்கே நமக்கு தேவையான எல்லா ஆப்ஸுமே கிடைக்கும். இங்கே விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது, ஓபிஎஸ் இருக்குது, ஸ்டீம் இருக்குது. ஸோ ஸ்டீம் கூட நம்மளால் இங்கேருந்து ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸ்டீம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஓபிஎஸ் ரெக்கார்டிங் வேணும்னா ஓபிஎஸ் கூட இருக்குது. ஸோ ஓபிஎஸ் ஸ்டுடியோ கூட இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ் கூட இருக்குங்க. வாட்ஸ்அப் கூட கொடுத்துருந்தாங்க பார்த்தேன். ஸோ இங்கே கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஸுமே இங்கேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. டெலகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ் கூட இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ டிரைவர் பற்றி கவலைப்படுறவங்களுக்கு ஸோ இங்கே அவங்களே வந்து டிரைவர் மேனேஜ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட NVIDIA இருக்குது. ஸோ இங்கே இன்டர்நெட் இல்லாதனால என்னால் காமிக்க முடியலை. ஸோ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணேன்னா இங்கே NVIDIA டிரைவர்ஸ் இல்லைனா AMD டிரைவர்ஸை டிஸ்பிளே ஆகும். நம்மளோட டிரைவர்ஸை கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லி ஒரு சூப்பரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஃபுல் வீடியோ இந்த OSோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் இந்த OSக்கு ஒரு ரிவ்யூ வேணும்னா கூடிய சீக்கிரமே போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.